பாய்ஸ் கம்பெனினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாய்ஸ் கம்பெனி என்பது ஒரு குழுவாக தொழில்முறை நடிகர்களை வைத்து நாடகம் போடும் நிறுவனங்கள். அதில் சிறுவர்கள் நிறைய இருப்பார்கள். வறுமையின் காரணமாகவும் கலை ஆர்வம் காரணமாகவும் வந்து சேரும் சிறுவர்கள் எல்லோரும் ஒன்றாக தங்கி ஒன்றாக உண்டு ஊர் ஊராக போய் நாடகம் போடுவார்கள். சிறுவர்களுக்கு தேக பயிற்சி அளிக்க வாத்தியார்களும் இருப்பார்கள். குரல் உடையிற வயசு. அந்த வயசுல இருக்கிறவனுக்கு பாடம் கொடுக்க மாட்டாங்க. பாட முடியாதுல்ல. வேஷம் இல்லாதவனுக்கு கம்பெனியில மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள் வேண்டாத மாணவர்களை பழி தீர்த்து கொள்வதும் அப்போதுதான். வாழ்க்கை பெரிய நரகமாக ஆகிவிடும். ஒரு நாளைக்கு சாப்பிட உட்கார்ந்துருக்கோம். நல்ல பசி, இலை போட்டாச்சு, காயும் ஊறுகாயும் வச்சுட்டு போயிருக்காங்க. சோறு வந்துகிட்டே இருக்கு. என்னை பிடிக்காத வாத்தியார் ஒருத்தர் நான் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாரு. வேகமாக கிட்ட வந்தாரு. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் முதப்பந்தி கேக்குதான்னு கையை பிடிச்சு எழுப்பி விட்டாரு. கையில சோறு எடுத்து வாயில போட போற நேரத்துல எழுப்பி விட்டா எப்படி இருக்கும்? ஆனா அந்த நேரத்துல எனக்கு பசியை விட அவமானம் தான் அதிகமாக இருந்தது. அவரை எதிர்த்து யாரும் சண்டை போட முடியாது, கேள்வி கேட்க முடியாது. தன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு தானே எழுப்பி விட்டுறாரு. எனக்கு என்னைக்காவது அதிகாரம் வந்தா 4 பேருக்கு சோறு போடுவேன். எவன் சோத்தையும் பறிக்க மாட்டேன்னு அன்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கு எல்லோரும் என்னை வாத்தியார் வாத்தியார்னு கூப்பிடும்போது எனக்கு அவங்களுக்கு சோறு போடுற கடமை இருக்கிற நினைப்பு வருது. அடுத்த வேலை சோற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறவங்க ஏழைகள் சோற்றை பற்றி என்ன வேணான்னு கேள்வி கேட்கலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. இதை சொல்லும்போது எம்ஜிஆரின் குரல் கனமேறி கரகரத்தது.